ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ராகவ அப்பா கேரட்டை வச்சு அல்வா கிண்டி கொடு அப்படின்னு அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதனால் நான் என்ன பண்ணேன்னா, இன்றைக்கி கேரட் அல்வா கிண்டலாம் அப்படின்ட்டு எல்லாமே பேஸ்ட் பண்ணி லிக்விடாக தனியாக பிரித்து சக்கை தனியாக பிரித்து அப்புறம் அடுப்பை பற்ற வச்சு என்னெல்லாம் பண்ணணுமோ எல்லாமே பண்ணி 3/4 பங்கு வரைக்குமே முடிச்சிட்டேன். இன்னும் ஒரு 1/4 பங்கு வேலை தான். அதுக்குள்ளே என்ன நடந்துச்சு தெரியுமா? கிண்டிக்கிட்டே இருக்கும்போது என்கிட்ட வளையல் உடஞ்சி விழுந்துருச்சு. அதனால் நான் ஆசையாக கொஞ்சம் நிதானத்தோடு பொறுமையோடு ஒவ்வொன்றா பார்த்து செஞ்சு கடைசியில் அதனால் ஃபினிஷ் பண்ண முடியலை. அவங்க அப்பாவுக்கும் ராகவனுக்கும் சர்ப்ரைஸாக கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி அந்த ஆசையே வீணாக போச்சு. என் மனசு அப்படியே சுக்குநூறாக உடஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. நிஜமாகவே இந்த மாதிரி யாருக்குமே வரவே கூடாது. நம்ம பிடிச்சவங்களுக்காக நம்ம ஒவ்வொன்றும் பார்த்து செய்யும்போது ஃபினிஷிங் இந்த மாதிரி சொதப்புச்சுன்னா ரொம்பவே கவலையாகவும் ரொம்ப கஷ்டமாகவும் போகுது. எனக்கு அப்படியே அழுகணும் போல் இருக்கு. அப்படி ஆகிப்போச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் ரெடி பண்ணும்போது இல்லை பிரியப்பட்டு ஏதாவது சாசப்பட்டு வேறு எதுவும் செய்யும்போது இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது சொதப்புச்சு இல்லை ஃபினிஷிங் பண்ண முடியலை அப்படிங்கிற இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.